நான் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தேன்னா சினிமா துறையில சீர்திருத்தங்கள் நான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஒன்று, ஒரு சினிமா எடுத்தா அதில் 33 விழுக்காடு அந்த சினிமா செலவுல தான் அந்த படத்தினுடைய கதாநாயகன் ஹீரோவுக்கு சம்பளம். இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா போகுது? 75 விழுக்காடு. ஒரு சினிமா எடுக்கிறதுனா இன்னைக்கு அந்த படத்தினுடைய கதாநாயகர் 75 விழுக்காடு அந்த சினிமாவுடைய அந்த தயாரிப்பு நிதியில படத்துல சம்பளமா போகுது. மீதி பாத்தீங்கன்னா இன்னொரு 20 விழுக்காடு மத்த கூட இருக்கிற துணை நடிகர்கள் இயக்கிறதுக்கு. 5% தான் அங்க இருக்கின்ற வேலை செய்யற அங்க ஊழியர்களுக்கு போகுது. 5% தான் போகுது. அதுல லட்சக்கணக்கான மக்கள் நம்பி இருக்கிறார்கள். இதெல்லாம் நான் இருந்தேன்னா நிச்சயமா 33 1/3 ஹீரோக்கு, இன்னொரு 1/3 மற்ற நடிகர்களுக்கு, மீதி இருக்கிற 1/3 ஊழியர்களுக்கு. இப்படிதான், இதுதான் நியாயம். அதே போன்ற நான் முதலமைச்சராக இருந்தேன்னா இன்னைக்கு சினிமா தியேட்டர்ல இன்னைக்கு பார்த்தா பெரிய நடிகர்கள் படம்லாம் பார்த்தீங்கன்னா அது ஓடுற படமா ஓடாத படமா எந்த படமா அந்த படமா இல்ல, எல்லா தியேட்டர்லயும் வரணும் 4 ஷோ. மற்றவங்க எங்கேயா போவாங்க? நான் இருந்தேன்னா மொத்தத்தில் 1000 தியேட்டர்னா அதுல 333 தியேட்டர்ல மட்டும்தான் இந்த பெரிய ஹீரோக்கள் படம். மீதி இருக்கின்ற 3/2 பங்கு மற்றவங்க எல்லாம் படம் ரிலீஸ் பண்ணணும். இதெல்லாம் எவ்வளவு சீர்திருத்தங்கள் செய்யணும்னு எனக்கு நோக்கம்.